Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நார்சிசிஸ்டிக் ஃபேமிலி சிஸ்டமில் பிறந்தவங்க எப்படி கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி இன்னொரு நார்சிசிஸ்டிக் ஃபேமிலியில் போய் சிக்கிறாங்க, அரேஞ்ச்டு மேரேஜ் எப்படி நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் போய் முடியுது, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். விதி உண்மையா பொய்யாங்கிற டைட்டிலில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதில் நான் சொல்ல வர கான்செப்டெல்லாம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். அரேஞ்ச்டு மேரேஜ் சிஸ்டமில் அலையன்ஸை சூஸ் பண்ணுற அதிகாரம் பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் பேரண்ட்ஸோட கான்ஷியஸ் மென்டாலிட்டி ஒரு டெசிசிவ் ரோலை ப்ளே பண்ணுது. முதல்ல ஹெல்த்தி மென்டாலிட்டியோடு இருக்கிற பேரண்ட்ஸ் இந்த ப்ராசஸை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹெல்த்தி மென்டாலிட்டியோடு இருக்கிற பேரண்ட்ஸ் அவேர்னஸோடையும் இமோஷ்னல் வேல்யூஸோடையும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடையும் நிதானத்தோடையும் இந்த ப்ராசஸை ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. முதல் விஷயம், பிள்ளைங்களோட விருப்பத்துக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கேற்றபடி தான் வரனையே இவங்க சூஸ் பண்ணுவாங்க. இவங்களோட ஹெல்த்தி மென்டாலிட்டிக்கு மேட்ச் ஆகாத அலையன்ஸை ஃபஸ்ட் லெவல் ஆஃப் அப்ரோச்லேயே இவங்க நிராகரிச்சிடுவாங்க. பணம், பகட்டு, வசதி, ஆடம்பரம், ஸ்டேட்டஸ், இமேஜ், ஜாதகம், டௌரி, கேஸ்ட் இதையெல்லாம் தாண்டி ஒரு குடும்பத்தோட இமோஷனல் வேல்யூஸை முக்கியமான விஷயமாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடிப்படையாக தேவைப்படுற கண்ணியத்தையும் மரியாதையையும் மெயின் க்ரைட்டீரியாவாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைங்களோட சம்மதத்தையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எங்கேயுமே எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த ப்ரோட்டோகால்ஸை எல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா, ஹெல்த்தி மென்டாலிட்டியோடு இருக்கிற பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு நல்ல கார்டியனாக இருப்பாங்க. பிள்ளைங்களோட ஃப்யூச்சரை நல்லபடியாக செட்டில் பண்ணணும்னு நினைப்பாங்க. சொசைட்டியோட ஸ்டீரியோடிபிக்கல் ரூல்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. இவங்க குடும்பத்துக்கு ஒத்து வர மாதிரி இவங்க எதிர்பார்க்குற அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற ஒரு கண்ணியமான மரியாதையான குடும்பத்தோடு கனெக்ட் ஆவாங்க. அப்படி தான் இவங்க இந்த அலையன்ஸை சூஸ் பண்ணுவாங்க. இவங்களால் எப்படி இந்த அளவுக்கு தெளிவான நியாயமான தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியுது? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அன்கான்ஷியஸ் மைண்டில் இந்த ஹெல்த்தி ஃபேமிலியோட பேட்டர்னும் இவங்களோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸஸும் பதிவாகி இருக்கும். இந்த லேயரை பர்சனல் அன்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு சேர்த்து கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னு சொல்லப்படுற இன்னொரு லேயரில் கலெக்டிவ் மெமரிஸ் பதிவாகும். கலெக்டிவ் அன்கான்ஷியஸுங்கிறது ஹியூமன் சைக்கோட கூட்டு நினைவகம். இந்த கூட்டு நினைவகத்தில் கலெக்டிவ் ஜெனரேஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் ஆகும். அதாவது பல தலைமுறைகளை கடந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கிற நாலேஜ், எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் நரேட்டிவ்ஸ், அறிவு, அனுபவங்கள் மற்றும் விவரிப்புகள், இது எல்லாமே கூட்டு நினைவுகளாக இந்த கூட்டு நினைவகத்தில் ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போது கான்ஷியஸ் மைண்டோடு இன்டராக்ட் பண்ணுற அந்த பர்சனல் அன்கான்ஷியஸை இந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உலகத்தோட அடிப்படை புரிதலை வடிவமைக்கும். அதாவது பர்சனல் அன்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகி இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் மெமரிஸோடு சேர்த்து கலெக்டிவ் அன்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகி இருக்கிற அந்த கலெக்டிவ் மெமரிஸும் இவங்களை கைட் பண்ணும். இந்த கைடன்ஸ் அவங்களுக்கு மென்டல் எம்பவர்மெண்ட்டை கொடுக்கும். அதனால தான் ஹெல்த்தி மென்டாலிட்டியோடு இருக்கிறவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தீர்க்கமான முடிவுகளாக அமையுது. அடுத்ததாக இந்த அரேஞ்ச்டு மேரேஜ் ப்ராசஸை ஒரு நார்சிசிஸ்டிக் ஃபேமிலி சிஸ்டமில் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். நார்சிசிஸ்டிக் ஃபேமிலி சிஸ்டமில் இருக்கிற பேரண்ட்ஸோட அப்ரோச் ஹெல்த்தி ஃபேமிலி சிஸ்டமில் இருக்கிற அப்ரோச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். பிள்ளைங்களோட சந்தோஷத்தை விட இவங்க இமேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
இவங்களோட மெயின் கன்சர்ன் சமூகம் என்ன சொல்லும் இதில் தான் இருக்கும். இவங்களோட ஈகோவை பூஸ்ட் பண்ணுற மாதிரி பகட்டான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பிள்ளைங்களோட ஒப்பீனியனை கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. இவங்களோட ஒப்பீனியனை பிள்ளைங்க மேலே திணிப்பாங்க. பிள்ளைங்களோட சேஃப்டி பற்றியும் மன நிம்மதி பற்றியும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிற அந்த பொறுப்புணர்வோடையும் அக்கறையோடையும் யோசித்து செயல்பட மாட்டாங்க. கல்யாணம்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு இருப்பாங்க. இவங்களுக்கு தோதா ஒரு வரன் கிடச்சிருச்சுன்னா இதை விட நல்ல வரன் அமையாது அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் அந்த கல்யாணத்தை முடிச்சிடணும்னு மெனக்கிடுவாங்க. இமோஷனல் வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி இதை டீல் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், ஸ்டேட்டஸ், இமேஜ், டவுரி, பர்சனல் பெனிஃபிட்ஸ் இதில் தான் இவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி பிள்ளைங்களோட எமோஷன்ஸை இவங்க வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. அவங்களோட ஒப்பீனியனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட விருப்பத்தையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இவங்களோட ஒப்பீனியன், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் இதையெல்லாம் பிள்ளைங்க மேலே திணிப்பாங்க. வாழ்க்கையை பற்றியும் உலகத்தை பற்றியும் ஒரு தவறான புரிதலையும் கண்ணோட்டத்தையும் பிள்ளைங்களோட மனசில் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நார்சிசிஸ்டிக் ஃபேமிலி சிஸ்டமில் இருக்கிற விக்டிம்ஸ் எல்லாருமே இந்த டாக்ஸிக் பேட்டர்னுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைங்கிறதுனால ஹோப்லெஸ் அண்ட் ஹெல்ப்லெஸ் மென்டல் ஸ்டேட்டை டெவலப் பண்ணிவிட்டு அதையே அடுத்த ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நார்சிசிஸ்டிக் ஃபேமிலி சைக்கிளில் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு ட்ராமாவையும் ஸ்டீரியோடிபிக்கல் பிலீஃப்ஸையும் பர்சீவ்டு நரேட்டிவ்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கலெக்டிவ் அன்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகி இருக்கிற இந்த கலெக்டிவ் ஜெனரேஷனல் மெமரிஸ் எல்லாமே பர்சனல் அன்கான்ஷியஸை நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த பர்சனல் அன்கான்ஷியஸ் கான்ஷியஸ் மைண்டை நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வாழ்க்கையை பற்றியும் உலகத்தை பற்றியும் ஒரு தவறான புரிதலையும் தவறான கண்ணோட்டத்தையும் வடிவமைக்கும். அதோட இம்பேக்டாக இவங்க தன்னோட அந்த புரிதலுக்கும் கண்ணோட்டத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இன்னொரு நார்சிசிஸ்டிக் ஃபேமிலியோடு போயிட்டு கனெக்ட் ஆகிடுவாங்க. இந்த பிரெயினோட ப்ராசஸை நினைக்கும் போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல. மூதாதையர்களோட மெமரிஸும் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படுது. இந்த ப்ராசஸ் படி பார்க்கும்போது நார்சிசிஸ்டிக் ஃபேமிலி சைக்கிளில் மூதாதையர்களோட ட்ரமாட்டிக் மெமரிஸோட இண்டிவிஜுவல் ட்ராமாவையும் சேர்த்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெல்தி ஃபேமிலி சைக்கிளில் மூதாதையர்களோட பாசிட்டிவ் மெமரிஸோட இண்டிவிஜுவல் மெமரிஸையும் சேர்த்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த சைக்கிள் பல தலைமுறைகளாக கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். லவ் மேரேஜில் நார்சிசிஸ்ட் விக்டிமை டார்கெட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் அரேஞ்ச்டு மேரேஜில் இது எப்படி நடக்குது? அது எப்படி கரெக்டாக இன்னொரு நார்சிசிஸ்டிக் ஃபேமிலியில் போய் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இதுதான். நார்சிசிஸ்டால் இந்த சைக்கிளை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரோஸ்பெக்டிவ் கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் விக்டிமால் இந்த சைக்கிளை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வர முடியும். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரோஸ்பெக்டிவ் கெப்பாசிட்டி இருக்குது. ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர்றதும் வராததும் இங்கே முக்கியமான மேட்டர் கிடையாது. நீங்கள் அகப்பட்டு கிடக்கிற அந்த ஜெனரேஷனல் மென்டல் ட்ராமாவிலேருந்து விடுபட்டு வெளியே வரணும். இந்த ஜெனரேஷனல் ட்ராமாவை அடுத்த தலைமுறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் தடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஹீல் ஆகணும். நீங்கள் ஹீல் ஆகணும்னா உங்கள் அன்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகி இருக்கிற இந்த ஜெனரேஷனல் ட்ராமாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். உங்கள் அன்கான்ஷியஸ் மைண்டோட கனெக்ட் ஆகி அங்கே ஸ்டோர் ஆகி இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கான்ஷியஸ் மைண்டோட அவேர்னஸ்க்கு கொண்டு வரணும். டாக்ஸிக் பிலீஃப் சிஸ்டமோட அந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சி மென்டல் டீடாக்ஸ் பண்ணணும். கரப்டட் இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாம் டீக்ளட்டர் பண்ணணும். ரியாலிட்டியை ரீஸ்டோர் பண்ணணும். இதையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது விழிப்புணர்வு ஏற்படும். வாழ்க்கையோட முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா.
உங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். உங்களோட அன்கான்ஷியஸ் மைண்டு தான் காரணம். Until you make the unconscious conscious, it will direct your life and you will call it fate. நீங்கள் நனவிலியை நனவாக்கும் வரை அது உங்கள் வாழ்க்கையை இயக்கும். அதை நீங்கள் விதி என்று அழைப்பீர்கள். ஸோ கான்ஷியஸ் அவேர்னஸ் க்ரியேட் ஆகும்போது விதியை ப்ராப்பராக டைரக்ட் பண்ண முடியும். விதியை மதியால் வெல்ல முடியும். இந்த டாக்ஸிக் சைக்கிள்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க உடனே அதுக்கான ஸ்டெப்ஸை எடுங்க. ரிஃப்ளெக்டிவ் மெடிடேஷன், ஜேர்னலிங், தெரப்பி, லைஃப் கோச்சிங் செஷன்ஸ், இதில் எந்த வழி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட பெய்ட் லைஃப் கோச்சிங் செஷன்ஸ் எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.